ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டியான மேக்கரோனி சோயா மஷ்ரூம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாஸ்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் மேக்கரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை சுடுதண்ணியில் உப்பும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அப்பப்போ பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ தண்ணியிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வடிகட்டிடணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே பச்சை தண்ணியில் அலசிடுங்க. நீங்கள் சுடுதண்ணியோடு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். பச்சை தண்ணியில் இந்த மாதிரி அலசிட்டு அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருங்க. அப்போ தனித்தனியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சோயாவையும் இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நான் சுடுதண்ணியிலேருந்து சோயாவெல்லாம் எடுத்துட்டு மேக்ரோனி பண்ண மாதிரி தான் பச்சை தண்ணி போட்டு அலச போகிறேன். இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சிருங்க. நீங்கள் சோயா வேக வைக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த சோயாவோட கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு செராமிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், 4 பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சோயாவையும் ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது ஓரளவுக்கு லோ ஹீட்டில் இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம்க்கும் சோயாவுக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, செராமிக் பாத்திரன்றனால. நீங்கள் நான்ஸ்டிக்கில் வேறு ஏதாவது பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. மேக்ஸிமம் மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நான் எக்கு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா எக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை நீங்கள் ரொம்ப தூக்கி வச்சிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால முட்டை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஹீட்டில் வச்சே சமைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பவுடர் ஆட் பண்ணால் இயற்கையாகவே கொஞ்சம் ரெட் கலர் கொடுக்கும். நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னாலும் விட்டுடலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த சைனீஸ் நூடுல்ஸ் அந்த டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலோங்க, எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இதையும் இந்த ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணி லோ ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் நான் இப்போ வேக வைக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் சோயாவும் மஷ்ரூமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கிறப்பையும் நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். கடைசியாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். இல்லாட்டி நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.